Good morning, viewers. Today, let us see May. அதாவது 156th லெசன் ஆயிடுச்சு. அதே கிராமர் செக்ஷன், அதுதான் பேசிவ் கொஸ்டின். இது சாரி ரிவிஷன் ஆஃப் கொஸ்டின் வாட் கொஸ்டின் எஸ்ஏடி மிஸ்ஸி பார்த்துங்க. இப்போ வந்து மே பார்த்துருவோம். லாஸ்ட்டு ஷுட்டு பார்த்துட்டோம், கேன் பார்த்துட்டோம். நோ மே. மேலே சிம்பிள் வருது ஓரளவுக்கு. அது எப்படின்னு பாருங்கள். ஸோ ஒய் மே யூ பி எ டாக்டர் தேர். நீ அங்கே ஏன் ஒரு டாக்டராக இருக்கலாம், அங்கே ஏன் ஒரு டாக்டராக இருக்கலாம் நீ அப்படின்னு கேட்குறது. அப்புறமா வேர் மே யூ பி இன் எ ஸ்மால் ஹவுஸ். நீ எங்கே ஒரு சிறிய வீட்டில் இருக்கலாம், நீ எங்கே ஒரு சிறிய வீட்டில் இருக்கலாம், எந்த இடத்துல ஒரு சிறிய வீட்டில் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வித் ஹூம், யாருடன். வித் ஹூம் மே யூ பி இன் அவர் ஹவுஸ். யாருடன் நீ எங்கள் வீட்டில் இருக்கலாம், யார் கூட எங்கள் வீட்டில் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு கேட்குறது மே போட்டு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் ஹூம் மே யூ பி ஹியர் ஃபார் 5 days. நீ யாருடன் இங்கு 5 நாட்கள் இருக்கலாம், இங்கே யாருடன் நீ இங்கே 5 நாட்கள் இருக்கலாம். பாருங்கள் திருப்பியும் வித் ஹூம் மே யூ பி ஹியர் ஃபார் 5 days. நீ 5 நாட்களுக்கு நீ யாருடன் இங்கு 5 நாட்கள் இருக்கலாம். அவ்வளோதான். ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதாவது எஸ்ஏவிடி இங்கிலீஷ் முடிஞ்சு போச்சு. அதாவது கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. பிளைன் கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? பிளைன் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், கொஸ்டின் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து இது இருக்கலாம் தான் வரும், இருக்கலாமான்னு வராது. இருக்கலாம் தான் வரும். அதே மாதிரி முடியும்னா அது முடியும் ஒரு முடியுமான்னு வராது. ஓகேவா? ரைட். ஸோ கிளாஸஸ் இல்லையா? சரிம்மா சரி. ஏன் என்னாச்சு? சரி சொல்கிறேன் பாருங்க. ஒய் மே யூ பி எ டாக்டர் தேர். நீ ஏன் ஒரு டாக்டராக இருக்கலாம், அங்கே ஏன் நீ ஒரு டாக்டராக இருக்கலாம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கலாம். அப்புறமா வேர் மே யூ பி இன் எ ஸ்மால் ஹவுஸ். நீ எங்கே ஒரு சிறிய வீட்டில் இருக்கலாம், எந்த இடத்துல ஒரு சிறிய வீட்டில் இருக்கலாம். வித் ஹூம் மே யூ பி இன் அவர் ஹவுஸ். யாருடன் நீ எங்கள் வீட்டில் இருக்கலாம், யார் கூட எங்கள் வீட்டில் இருக்கலாம் நீ அப்படின்னு சொல்கிறது இருக்கலாம். வித் ஹூம் மே யூ பி ஹியர் ஃபார் 5 days. நீ யாருடன் இங்கு ஒரு 5 நாட்கள் இருக்கலாம், ஒரு 5 நாட்கள் நீ யாருடன் இங்கே இருக்கலாம். நல்லா பார்த்துங்க. வித் ஹூம் மே யூ பி ஹியர் ஃபார் 5 days. நீ யாருடன் இங்கு 5 நாட்கள் இருக்கலாம். அவ்வளோதான், ஓவர். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ கம்ப்ளீட்டாக ஓவர் ஆச்சு. பார்த்துங்க. அதாவது இது என்ன ஓவர் ஆச்சுன்னா ரிவிஷன் ஆஃப் எஸ்ஏவிடி இன் விசி கொஸ்டின். அது 4 நம்பர், 4 மாடலு 1 2 3 4 இப்படிங்கிற ரூல்ஸ் போட்டிருக்கேன். இதை பார்த்தா பாருங்கள், இல்லைன்னா பார்க்க வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பார்த்தா ஒரு நல்லா படிக்கலாம் பாருங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. மொல்லமாக பார்க்கணும் ஒவ்வொன்றா. ஓகே, ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தேங்க்யூ.